இங்கே பார், இந்த லேசர் கேபிளை 1 இன்ச் கூட வளைக்க முடியாது. அப்படி வளைச்சா அது ஒர்க் ஆகாது. ஸோ வீரன் கோயிலை இடிக்காமல் அந்த கேபிளை போடவே முடியாது. என்றா அது கழுத்தில் எப்படி ஆயிருக்கு? அது ஒன்றும் இல்லை, மைண்ட் கண்ட்ரோல் பண்ணால் அந்த மாதிரி ஆகிடும். அதிகமானா தான் பிரச்சனை. இது ஓகே. என்ன ஆகும்? அன்கான்ஷியஸ் ஆகிடுவேன். எப்போ எந்திரிப்பேன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. அப்புறம் எதுக்கு நான் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? சொல்றா. என் கனவுல வந்த அதே ப்ளூ கலர் பிளாஸ்ட் தான் அந்த சயின்டிஸ்ட் வீடியோன்னு இருந்தது. அப்போ எனக்கு வந்தது கனவு இல்லை, அது ஒரு இன்ட்யூஷன். அந்த கேபிள் ப்ராஜெக்டை மட்டும் நம்ம இப்போ தடுக்காமல் விட்டுட்டா அது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சிடும். இத்தனை உயிரை என் கண்ணு முன்னாடி போகிறது எப்படா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இத்தனை உயிரா? டேய், மொத்தமாக இந்த ஊருக்குள்ள இருக்கிறதே 100 குடும்பம் தான்டா. அதுக்குவே நீ ரிஸ்க் எடுத்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்னடா பண்ணுவோம்? டேய், என்னடா பேசுகிற நீ? எல்லாம் உயிர் தானடா. நம்ம ஊர்க்காரனுங்களை மட்டும் நிலத்தை கொடுக்காம தடுத்துட்டா அந்த ப்ராஜெக்டே ஈஸியாக தடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊர்க்காரனுங்களை மாற்றணும், அவ்வளோதான். அவனுக்கு போட்டிருக்கிற சட்டையவே பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் மாற்றுவானுங்க. இதில் எப்படா அவனில் மாற்றுவேன்? முடியும். நம்மளால இல்லை, அந்த வீரனால. பிரசிடென்ட் கையெழுத்து போடாமல் ஓடினதுக்கப்புறம் வீரங்கோயில் மேலே நம்ம ஊர்க்காரங்களுக்கு கொஞ்சோண்டு பயம் வந்திருக்கு. அதை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். ஊருக்குள்ள மொத்தம் 26 வீட்டில் நம்பர் போட்டிருக்கு. என்னவா இருக்கும்? ஒருவேளை குடுகுடுப்பக்காரன் வேலையா இருக்குமோ? டேய், அது வீரனோட வேலைடா. கேபிள் காரனுக்கு இடம் கொடுத்தவனுக்கு நீங்கள் தானே. அதான் உங்களுக்கு மட்டும் வீரன் நம்பர் போட்டிருக்கான். ஆமாம், வீரன் பெரிய விஓ ஆஃபீஸரு நம்பர் போட்டு கணக்கெடுத்து கக்கூஸ் அடி தர போகிறான். இந்த அப்படி யோ டீ கடை, நீயும் தானே கேபிளுக்கு இடம் கொடுத்துருக்குற. ஆமாம். வீரன் உனக்கு நம்பர் போடலையா? ஏன் நம்பர் போடல? உங்க வீரன் உங்க வீட்டு கதவு தாண்டா நம்பர் போட்டிருக்கு. ஆனா என்ன நாராயணனுக்கு திரும்பினாரா? நீ காட்டு பாருங்கடா, கணக்கு முடிச்சு கையெழுத்த போட்டு போயிருக்கு. இப்ப என்னடா சொல்றீங்க? உங்களெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா, நம்பர் சொல்லி தான் கூப்பிடணும். வா 27. சி நாராயணா போலாம். பிரிச்சு போடா உங்களே. ஏண்டா, உனக்கு இருக்க பவர் வச்சு இந்த ஆள் முதுகு கீரைக்கெல்லாம் நம்ம ஓட்டவா நம்மளுக்கு தானே தெரியும். வீரன் மேலே பயம் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வீரனுக்கு ஒரு கதை கிரியேட் பண்ணும். கதையா? வீரனோட கதையை கேட்டாங்க பொட்டிக்குள்ள தப்பறு தேடிட்டு இருக்கிறீங்க. அடா, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வீரனோட கதையை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருந்தது. எங்கள் அப்பாரு காலத்தில் கொடுத்தது. அதை இங்கே தான் எங்கேயோ வச்சேன், இப்போ காணோம். என்னடா சொல்கிற? இப்போ வீரன் கதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணுமா? இப்போ வீரனுக்கு கதை அவசியமா? நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. வீரங்கோயிலுக்கு அடியில் இருக்கிறது வெளி கிரகத்திலேருந்து விழுந்த ஒரு விண்கல். அதை தான் அன்னைக்கு எல்லாரும் சாமியாக கும்பிட்டு இருந்துருக்குறாங்க. எப்படி? இது முண்டாஸ்பட்டி கதை. பேசாம வீரன் ஃபியூச்சர்ல இருந்து டைம் மெஷின் வழியா வந்தவன்னு சொல்லிட்டா அது இன்டர்நெட் நாளை கதை. அப்போ ஓகே. முன்னொரு காலத்தில் நம்ம வீரன் சேர நாட்டு சிற்றரசன் ஒருத்தங்கிட்ட படை தளபதியாக இருந்தான். ஒரு பெரும் போரில் அந்த சிற்றரசன் தான் கிட்ட இருந்த சில ஊர்களை எதிரி நாட்டுக்கு அடிமதானமாக எழுதி கொடுத்துட்டான். அதில் ஒன்று தான் இந்த வீரனூர், நம்ம வீரனோட பூர்வீகம். இந்த ஊர்களை எல்லாம் தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு வீரன் அரசனை எதிர்த்து நின்னான். இதனால் கோபமான அரசன் வீரனை கொல்ல முடிவெடுத்தான். அதிலிருந்து தப்பிச்ச வீரன் தான் பூர்வீகமான இந்த வீரனூருக்கு வந்து அரணா நின்னான். தான் முன்னோர்களை வேண்டி தவம் இருந்து பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துகிற சக்தியை வரமாக வாங்கினான். தான் சொந்த அரசனோட மொத்த படைகளையும் பஞ்சபூத சக்திகளை வச்சு தனி ஒருத்தனா நின்று எதிர்த்தான், ஜெயிச்சான், கடவுளாக மாறினான். அந்த காலத்து வீரனூர் மக்கள் கட்கோவில் கட்டி வீரனை காவல் தெய்வமாக கும்பிட்டாங்க. காலப்போக்கில் அந்த கட்கோவில் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு. வீரங்கோயிலுக்கு கீழே இன்னமும் அந்த கட்கோவிலும் வீரன் சிலையும் அப்படியே இருக்கு. அந்த கோவிலோட மேல்முனை தான் இப்போ நம்ம கும்பிட்டுருக்கிற முக்கோண வடிவக்கல். டேய், எப்படி அதுக்குள்ள இவ்வளோ பெரிய கதை யோசிச்ச? டேய், இது மரகத நானே என் கதைடா. சரி, அதை விடுங்க. இந்த விஷயத்தை ஊருக்குள்ளே பரப்புறதுக்கு ஒரு நல்ல மீடியம் வேணும். அதுக்கு தான் நம்ம செல்வியோட அம்மா இருக்குதுல்ல.
டேய் எங்க அம்மாவை பார்த்தா உனக்கு கோழி முட்டி மாதிரி இருக்கா? மாலாக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னும் வீரங்கோயிலுக்கு கீழே குதிரையில வீர ஆக்ரோஷமா உட்காந்துருக்கானாமா. நம்ம ஊருக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் வீர குதிரையில வந்துருவானாமா. அது மட்டும் இல்ல, ஒரு சொடக்கு போட்டா மின்னல் வருதாமா, மழை வருதாமா, என்னென்னமோ சொல்றாங்கக்கா. இந்த கதை தான் அந்த ஓலைச்சுவடியிலே இருந்துச்சு. இருக்கு இல்லாமையா இருக்கு உனக்கு. சரியான புருடா பாரு நீ. ரொம்ப சிம்பிள். என்கிட்ட இருக்கிற பவரை வீரனோட பவர்னு மாற்ற போகிறேன். அது மட்டும் இல்ல நாராயணா, சாமி சொடக்கு போட்டா மழையே வருமாமா. ஏன் வேற ஒன்றும் வராதா? போட்ட புள்ள பிடிச்சினா சீதா வரும். அப்புறம் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ ஏன் தாளமா பேசிட்டு இருக்க? அது என்னடா புதுசா சாமி சொட போட்டா மழை வரும் காத்து வரும்னு இருக்க? டேய் சாமிடா, 2 பிட்டு சேர்த்து தான் போடணும். உங்க தோட்டத்துக்கு சின்ன வயசுல வந்ததுடா. ஆமா, இப்போதைக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஓ, வீரன் கதை பரப்பியாச்சு. இப்போ வீரனு குதிரை லான்ச் பண்ண போற அதானே? இந்த குதிரை வேற யாருக்குமே அடங்காதுங்கிற. இதை வச்சு என்னடா ஒண்ணுவே? இந்த விசில் அடிச்சா குதிரை அடங்குன்னு சொன்னான்ல, போய் அடக்க போ. தோட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாரா அவன்? அவன் தான் அந்த தோட்டத்துக்கு இன்சார்ஜ். கண்ணாயிரம். அவனை மீறி யாரும் உள்ள வர முடியாது. ஓ, அடடே, தோட்டத்துக்கு புதுசா நாய் வாங்கியிருக்கீங்க வளர்க்குது. நல்லா புசு புசுன்னு அழகாத்தையா இருக்குது. பாவண்டா, லைட்டா கண்ணு மட்டும் தெரியாது. ஏய் இங்க பாரு ப்ரூஸ் லீ. என்னப்பா நாய்க்கு ட்ரைனிங்க? நடக்கு. என்னப்பா நாய் அடங்குச்சா இல்லையா? ஆமா, நம்ம ஊர்ல குதிரை ஒண்ணு சுத்துதுங்கிறானுங்களே, நீ எதுவும் பார்த்த? நான் ஊர்க்காரனுங்களை நம்ப முடியாதப்பா. குதிரைக்கு நாய்க்குமே வித்தியாசம் தெரியாதவனுங்க என்னத்தையாவது பார்த்துட்டு குதிரை அது வீரனோட குதிரைன்னு தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா. ஓ, பேசுகிறவன் 1000 பேசுவாங்க. எங்க அந்த குதிரையை முன்னாடி வந்து நிற்க சொல்லு. என்ன பிடிச்சி பாலை கறந்து விட்டுருவேன். குதிரை பாலையா? நான் குடிச்சதே இல்லை நாராயணா. ஆமாம், குடிச்சிட்டு வா. காலையில் உனக்கு கடையில் டீ போட்டு தரேன். டீல நாராயணா, நீ கேட்ட குதிரை நான் வந்துடுறேன். நாராயணா, என்ன பல்லா கொடுத்துருக்க? குதிரை எங்க? இவர் டீ தூளோட வந்திருக்க. வா பாலை கறந்துடலாம். டேய், இன்னும் எவ்வளோ நாள் இந்த குதிரையை வச்சு ஊர்க்காரனில் பயமுறுத்துறது? அப்பா, அதை அடக்கவே முடியலடா. அதெல்லாம் அடக்கலாம். எங்க வந்து ஒரு தடவை அடக்கி காட்டுவாங்களா? டே தேவையெல்லாம் பவர்லாம் ஒன்று யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே பாரு, அந்த கேபிள் கம்பெனிக்காரனு இந்த குதிரைக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டானுங்க. ஏன்டா அவனுக்கு கோயில் இடிக்க வந்தால் நீ என்ன பண்ணுவ? ஓ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் தான் கோயில் இடிக்க வரவனை கொல்ல போறியா? டேய், யாரையும் கொல்லணுங்கிறது ஐடியா இல்லைடா. வீரன் கோயிலை எவன் இடிக்க வந்தாலும் வீரன் வருவான். அந்த பயம்தான் நமக்கு வேணும்.